Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல அதுவும் கேரளா ஸ்டைல்ல வந்து சிக்கன் கறி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்களா? மறக்காம Subscribe பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா யம்மியா இருக்கும். அப்படியே வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் வந்து ஹீட் பண்ணிக்கணும். இதில் வந்து வாசனை ஜாமான்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பல் பூண்டு வந்து அடிஷ்னலாக சேர்க்கணும். மிளகு சீரகம் சேர்க்க மறந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு வத்தல் பொடி, மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாமே சேர்க்கணும். சேர்த்துட்டு இது மாதிரி ரெட்டிஷாக வர வரைக்கும் நம்ம அந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ணணும். சிம்லே வைக்கணும். இதுக்கு தேவையான வெங்காயம் 3 சாப் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 தக்காளி, அப்புறமா நம்ம வறுத்த மசாலா இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்குவோம். நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் அகைன் நம்ம ஹீட் பண்ணிக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து அதுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா சேர்ந்து வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா தொக்கு மாதிரி வதங்கி வந்துடும். ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கூடவே வந்து சிக்கன் பீசஸ் நம்ம கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை வந்து சிம்மில் மூடி போட்டு அகெயின் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு அகெயின் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த சிக்கன் பீஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் வாட்டர் ரெண்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் வந்து லிட் போட்டுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரம் அந்த சிக்கன் வேகணுமோ அந்தளவுக்கு நம்ம வேக விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி ஆர் பூரி இல்லை பரோட்டா ஏதாவது பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். பட் ரைஸோடு அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. வெரைட்டி ரைஸோட பட் சூப்பராகவே இருக்கும். இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.